தமிழ் மொழி யூடியூப் சொந்தங்களுக்கு வணக்கம். துபாயிலிருந்து சென்னை வந்த விமானத்தின் மீது லேசர் ஒளி அடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. துபாயிலிருந்து 326 பயணிகளுடன் எமிரேட்ஸ் நிறுவனத்தின் விமானம் சென்னை விமான நிலையம் வந்திருக்கிறது. அப்போது பரங்கிமலையிலிருந்து விமானத்தின் மீது லேசர் ஒளி அடிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஏதோ தவறாக இருப்பதை உணர்ந்த விமானி சாமர்த்தியமாக செயல்பட்டு விமானத்தை பத்திரமாக தரையிறக்கியிருந்தார். இதனால் சென்னை விமான நிலையத்தில் பரபரப்பு நிலவியிருந்தது. இதையடுத்து விமானி அளித்த தகவலின் பேரில் லேசர் ஒளி பாய்ந்தது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது. விமான நிலைய சுற்றுவட்டார பகுதிகளில் போலீசார் விசாரணையை தொடங்கி இருப்பதாக விமான நிலையம் அறிவித்திருக்கிறது. சென்னை விமான நிலையத்தில் நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் தரையிறங்க வரும் விமானங்களின் மீது லேசர் லைட் ஒளி அடிக்கும் சம்பவம் தண்டனைக்குரியது என்று இந்திய விமான நிலைய ஆணையம் எச்சரித்திருக்கிறது. சென்னை விமான நிலையத்தில் கடந்த சில ஆண்டுகளாக வெளிநாடுகள் வெளிமாநிலங்களில் இருந்து வந்து தரையிறங்கக்கூடிய விமானங்கள் ஓடுபாதையில் தரையிறங்குவதற்காக தாழ்வாக பறக்கும் போது விமானத்தை நோக்கி சிவப்பு, பச்சை, நீலம், மஞ்சள் என்று மாறுபட்ட கலர்களில் அவ்வப்போது லேசர் லைட் ஒளி அடிக்கப்படுகிறது. இது விமான போக்குவரத்துக்கு மிகவும் ஆபத்தாக இருக்கிறது. இந்த லேசர் லைட் ஒளி விமானத்தின் மீது பாய்ச்சும் போது அது விமானியின் கண்களை நோக்கி பாய்வதால் விமானி ஒரு சில வினாடிகள் விமானத்தை இயக்குவதில் திணறும் நிலைக்கு ஆளாகின்றார். ஆனாலும் விமானிகள் சமாளித்துக் கொண்டு விமானத்தை தரையிறக்குகின்றனர். சில விமானிகள் விமானத்தை தரையிறக்காமல் மீண்டும் உடனடியாக வானில் பறக்க செய்துவிட்டு அதன் பின்பு விமானத்தை தரையிறக்குகின்றனர். இந்த சம்பவங்கள் கடந்த சில ஆண்டுகளாக சென்னை விமான நிலையத்தில் தொடர்ச்சியாக நடந்து வருகின்றன. துபாய், சிங்கப்பூர், இலங்கை, ஷார்ஜா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து வரும் சர்வதேச விமானங்கள் டெல்லி, மும்பை, ஹைதராபாத், கொல்கத்தா உள்ளிட்ட இடங்களில் இருந்து வரும் உள்நாட்டு விமானங்கள் இந்த பாதிப்புக்கு உள்ளாகின்றன. குறிப்பாக நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் இந்த சம்பவங்கள் நடக்கின்றன. இதை போன்ற லேசர் லைட் ஒளி பரங்கிமலை, நந்தம்பாக்கம், நங்கநல்லூர், பமல், பொலிச்சலூர், பழவந்தாங்கல், கிண்டி, சின்னமலை மற்றும் சுற்றுப்புற பகுதியில் இருந்தும் அடிக்கடி வருவதாக கூறப்படுகிறது. சில மாதங்களுக்கு முன்பு வந்த லேசர் லைட் ஒளி சென்னை சேப்பாக்கம் பகுதியில் இருந்து வந்ததாக தெரிய வந்தது. இந்த நிலையில் இதை போன்ற சம்பவங்கள் நடந்தால் உடனடியாக குறிப்பிட்ட விமானத்தின் விமானி அல்லது சென்னை விமான நிலைய அதிகாரிகள் தரப்பில் சென்னை விமான நிலைய காவல் நிலையத்தில் புகார் செய்கின்றனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய போலீசார் அவ்வப்போது பெரிய அடுக்குமாடி கட்டிடங்கள் கட்டும் ஊழியர்கள் உட்பட சிலரை பிடித்து வந்து விசாரணை மேற்கொள்கின்றனர். ஆனால் அவர்கள் தான் லேசர் லைட் ஒளி அடித்தனர் என்பதற்கு முழுமையான ஆதாரங்கள் எதுவும் இல்லாததால் கடுமையாக எச்சரித்து அனுப்புகின்றனர். ஆனாலும் இந்த லேசர் லைட் ஒளி தற்போது அவ்வப்போது விமானங்களை நோக்கி அடிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதனால் வெளிநாட்டு விமான நிறுவனங்களின் விமானங்கள் சென்னை விமான நிலையத்திற்கு விமானங்களை இயக்குவதற்கு தயங்குவதாகவும் கூறப்படுகிறது. இது இந்திய விமான நிலைய ஆணையத்திற்கு பெரும் கவலையை ஏற்படுத்தி இருக்கிறது. இதையடுத்து லேசர் லைட் ஒளி அடிப்பதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் மிகவும் சீரியஸான ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு இது போன்ற விசமத்தனங்களை செய்யும் நபர்களை இரும்புக்கரம் கொண்டு நடவடிக்கை எடுக்க இந்திய விமான நிலைய ஆணையம் முடிவெடுத்திருக்கிறது. சென்னை விமான நிலையத்தை சுற்றியுள்ள குடியிருப்பு பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் சமுதாய பொதுநலன் கருதி இதைப்போல் விமானங்களின் மீது லேசர் லைட் ஒளி அடிப்பவர்கள் பற்றிய தகவல்கள் தெரிந்தால் உடனடியாக சென்னை விமான நிலைய அதிகாரிகளுக்கோ அல்லது காவல்துறைக்கோ தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டிருக்கிறது. இதை போன்ற விசம செயல்களை செய்பவர்கள் மீது காவல்துறை மூலம் மிக கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் இந்திய விமான நிலைய ஆணையரகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.